அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 155. நான் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்திருந்தோம். நேற்று சொல்லப்போனால் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்தேன். இதில் சப்போர்ட் நம்பராக 221, 122, 112 அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்போர்ட்டாக பார்த்தோம். சப்போர்ட்டாக ஒரு என்ன அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்தோம். இதில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஏ போர்டில் வந்து 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, இது இல்லாமல் நம்ம என்னமா எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3282 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். 7003 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஆனால் ரிசல்ட்டு 6155. நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்று கணிப்பில் கிடச்சது நம்மளுக்கு 3ம் 7ம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு டபுள்ஸில் வந்துருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி இது கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பாக்கியதாரவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை தான் நம்ம இன்றைக்கி கணிப்புகளாக பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கல. ஸோ இதில் நம்மளுக்கு போன தடவை பார்த்திங்கன்னா 34, 56 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 3, 4, 5, 6 அப்படியே வரிசையாக வந்துச்சு நம்மளுக்கு. சரிங்களா? சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த தடவை என்னவாக வரலாம் அதுதான் இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு செட்டை பார்த்து அதுலேருந்து அப்படியே பவர் எடுக்க போகிறோம். 3, 4, 5, 6. ஸோ 3, 4, 5, 6 456. ஓகே, இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6னால் இந்த கம்பெனி ரிசல்ட்லேயே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி இதுலேருந்து தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்க போகிறது. இந்த 3, 4, 5, 6 அப்படிங்கும்போது இந்த 5, 6 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு பிசியில் நம்மளுக்கு 90 அப்படி கிடைக்கிது. நம்ம இதை ஒன்று நோட் பண்ணுவோம். இதை வச்சு தான் நம்மளுக்கு இன்றைக்கி எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3, 4 அப்படின்ட்டு 3, 4 ஏபியில் அப்படிங்கும்போது ஏபியில் அந்த 34க்கு மேட்ச் ஏதாச்சும் எண்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 34 எங்கேயும் இல்லை, 24 ஆனால் இருக்குது. 24 அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 34க்கு 24ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த 24 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 97 இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல 3, 4, 5, 6 அப்படிங்கும்போது 4, 5, 6 அப்படிங்கிற பேட்டர்னில் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5, 6 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பிசியில் 90 அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிங்கும்போது 5, 6 அப்படிங்கும்போது 09ம் ஒரு கணிப்பாக எடுப்போம், 04ம் ஒரு கணிப்பாக எடுப்போம். ஓகேவா? சரி, இப்போ 4, 5, 6 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஒரு பேட்டர்னாகவே இதில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அதை பார்க்க. ஏன்னா இந்த பாக்கியதாரவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்படி இவங்க கணிப்பில் இது கம்பெனி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுமா இல்லை எப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 5, 6 அப்படிங்கும்போது 5, 6, 8, 5, 6 அப்படிங்கிறது இருக்குது ஒரு பேரா. 4, 5, 6 அப்படிங்கிறது நம்ம இந்த சார்ட்டில் 4, 5, 6னால் இந்த இடத்துல வெயிட் பண்ணி நோட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு 4, 5, 6 அப்படின்ட்டுருக்கா. 8, 7, 8 இருக்குது. 2, 3, 7 பேராக இருக்குது. 8, 7, 8, 2, 3, 7. நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். 8, 7, 8, 2, 3, 7. ஓகே, 4, 5, 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படி தான் கிடைக்கிது. 4, 5, 6ல் மாறி நம்மளுக்கு பேட்டர்னில் இப்படி தான் இருக்குது இங்கே. சரி, அதே மாதிரியே 4, 5, 6 அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சி போர்டு இதுலேயும் எங்கேயாச்சும் செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். காமனாகவே இப்போ இதில் என்ன கிடச்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். 4, 5, 6 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, 9, 6 இருக்குது. 4, 9, 6 இருக்குது. 4, 9, 6. 9க்கு 1 அப்படின்னா 5க்கு 7. 4, 7, 6 அப்படிங்கிறது இங்கே கிடைக்குதானா இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 714க்கு 910 அப்படிங்கிறது. சரி, இப்போ இதுலேருந்தே காமனாக நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு 878 அப்படிங்கிறது கிடைக்குது. 237 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதில் பிசியில் 90,
0904. அதே மாதிரி ஏபிஐ நம்மளுக்கு 97 அப்படிங்கிறது கிடைக்குது. இதெல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைத்த எண்களாக இருந்தாலும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் சார்ட்டில் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய எண்களில் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் சார்ட்டு இதில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கிடைச்ச 878ஐயும் 237 மட்டும் நான் ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ ஒரு கெஸ்ஸிங்கில் நான் இந்த எண்களை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பவராக இருந்தால் என்ன வரும். இப்போ நான் வந்து என்னன்றேன், 878 அப்படிங்கிற எண்ணெய் எழுதிக்கிறேன், 237 அப்படிங்கிற எண்ணெய் எழுதிக்கிறேன். சரி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கணிப்பு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8க்கு வந்து 2, 7க்கு வந்து 2, இந்த 8க்கு 8 அப்படியே 228 ஏற்றிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நேற்று பிசியில் டபுள்ஸு 55 இருந்துச்சு. 55 அப்படிங்கும்போது 5க்கு 2 பவர் அப்படிங்கும்போது 5க்கு 2, 5க்கு 2, 1க்கு 8 அப்படிங்கிற மாதிரி 155 அப்படியே மாற்றி போட்டோன்னா நம்மளுக்கு 228 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கணக்கு வருது. ஓகே. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, 2க்கு 2 இறக்கி 3க்கு வந்து 5 பவர், 7க்கு வந்து 4 பவர். ஸோ நான் இதுலேருந்து எடுக்கிற எண்கள் என்னென்னா மொத்தம் 4 எண்ணு தான். 878, 228, 237, 254. இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுக்கிற கணிப்பு. இது வந்து அப்படியே பாக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஏபிஎஸ்சிபிசியில் என்னவாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபிஎஸ்சிபிசி நம்மளுக்கு வந்து 87, 88, 78, 23, 37, 22, 28, 82, 25, 52, 54, 45. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 12 செட்டு ஏபிஎஸ்சிபிசியில் கிடைக்கிது. 87, 88, 78, 23, 37, 22, 28, 82, 25, 52, 54, 45. இப்போ இதில் ஆல் போர்டில் காமனாக நம்மளுக்கு கிடைக்கிற எண் என்னென்னா, ஆல் போர்டில் 2ம் 8ம் காமனாக நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடைக்கிது. ஓகே. அடுத்தது ஏ போர்டில் என்னவா கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா 8, 2. இதுதான் ஏ போர்டில் எனக்கு கிடைத்த எண்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 2. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இன்னைக்குரிய கணிப்புகளில் நம்ம பார்க்கணும். ஓகேவா? 228 அப்படிங்கிறது நேற்று வந்து நம்ம 282 அப்படின்றது எடுத்தோம். அந்த 282 வந்து இன்றைக்கி 228ஆக நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. அதனால் நேற்று வந்த அந்த கண்டினியூட்டியில் இன்றைக்கி இந்த எண்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோலலாம் என்ன பண்ணுவோம்னா 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வரும்போது பேர் எடுத்து சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் 2 மணி அப்படிங்கிறது அந்த 2 மணி ரிசல்ட் வரதுக்கே லேட் ஆகிடுது. அதனால் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பரை மேட்ச் பண்ணி ஒரு 3D அண்ட் 4D கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருந்தாலும் இந்த ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம அதையும் செய்வோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 2:30 மணிக்கு மேலே ஒரு 2:45க்குள்ளே அந்த போஸ்ட்டுங்கிறது வரும். இவ்வளோ நாட்களாக அந்த மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, இவங்க பேட்டர்னே ரொம்ப மாறி இருக்குது. அதை தான் சொல்லப்போனால் ஏன்னா நேற்று வந்து நேற்று இல்லை முந்தானத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கணிப்பு வந்து 85 அப்படிங்கிற மாதிரி பிசியில் ரொம்ப தெளிவாகவே நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் 085 வந்து அந்த நம்பரை வந்து மாறி அப்படியே திருப்பி வேறு ரிசல்ட்டாக வந்துச்சு. அதனால் இந்த 2-3 நாட்களாகவே இந்த ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் 2:30 மணிக்கு மேலே மிஷின் நம்பர் வரும்போது ஒரு கணிப்பு எடுத்து நம்ம பார்த்துடலான்றது மாதிரி இருக்குது. அது பழைய பேட்டர்னே ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும்.
இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.